5. புனித அந்தோணி மரிய சக்கரியா. இத்தாலி நாட்டில் லெம்பார்டியா பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1502ஆம் ஆண்டு பிறந்தார் அந்தோணி மரிய சக்கரியா. அந்தோணி மரிய சக்கரியா லத்தீன், கிரேக்க மொழிகளை கற்று மெய்யியலும் மருத்துவமும் பயின்று தனது 22வது வயதில் மருத்துவத் துறையில் முனைவரானார். இத்தாலியின் கிரோமோனாவில் மருத்துவராக பணியாற்றிய இவர் ஏழை எளியவர்களின் மீது அன்பு கொண்டு அவர்களை நேசித்தார். நோயாளிகளை இறைபக்தியில் வழிநடத்திய அந்தோணி மரிய சக்கரியா கிபி 1527ஆம் ஆண்டு தனது இறை அழைத்தலை உணர்ந்தார். கிபி 1529ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் தான் நிறைவேற்றிய முதல் திருப்பலியில் பலிபீடத்தை சுற்றி வானதூதர்கள் அசைவாடியதைக் கண்டார். சிறந்த மறையுரையாளராக விளங்கிய அந்தோணி மரிய சக்கரியா குருவாகி 2 ஆண்டிற்குள் பலரின் தீய வழிகளை மாற்றி கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். மக்கள் ஊழலை கைவிட்டு இறைபக்தியில் வளர தூய பர்னபா சபை, பெண்களுக்கென தனி சபை, திருமணமான தம்பதியர்களுக்கென ஒரு இயக்கம் என பல சபைகளை தோற்றுவித்தார். தூய பவுலடியார் மீது மிகுந்த பக்தியோடு இருந்த அந்தோணி மரிய சக்கரியா கிபி 1539ஆம் ஆண்டு தனது 36வது வயதில் இறக்கும் முன்பு தூய பவுலடியாரை காட்சியில் கண்டார். புனித அந்தோணி மரிய சக்கரியாவை நினைவு கூறும் நாம் உண்மையான கிறிஸ்துவ பக்தியை வளர்த்து கிறிஸ்துவின் பண்புகளில் வாழ முயற்சி எடுப்போம்.